Hello guys, welcome back to your YouTube channel GSR Fitness. இன்னி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருந்தபடியே ஷோல்டர் ஒர்க் அவுட் எப்படி பண்றதுன்னு. உங்கள சில பேர் காலேஜ் இல்லனா ஜாப் போயிட்டு இருப்பீங்க. உங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா உங்களோட பாடி மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 20 வயசு கீழ இருக்கும். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஷோல்டருக்கு போதுமான அளவுக்கு விட்த் இருக்காது. இதனால மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிவிங்க. இதனால உங்க கூட இருக்கிறவங்களை கலாச்சிருப்பாங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸே ஸ்மால் பாய்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா அசிங்கப்படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஃபியூச்சரில் உங்களை யாரும் கலாய்க்காம இருக்கணும்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நம்ம 3 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்குறோம்னா பைக் புஷ்அப். நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, நீங்கள் ப்ராப்பரான வார்ம் அப் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் பெயின் இல்லைனா மசில் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நம்ம இப்போ பார்க்குற வார்ம் அப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோல்டர் மசில் ப்ளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட் ஃப்ளெக்ஷனுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் பேசிக் புஷ்அப் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோன்னா மேலே ஐ பட்டனில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் அதிகமாகவே இருந்துச்சுன்னா இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் புஷ்அப்போட பொசிஷனுக்கு போயிருங்க. அதிலிருந்து உங்கள் கையை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கால் கிட்ட பின்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா புஷ்அப் எக்ஸிக்யூஷனை பண்ணுங்கள். இந்த மாதிரி புஷ்அப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரைசெப்ஸ்க்கும் செஸ்ட்டுக்கும் போகிற ப்ரெஷர் எல்லாமே உங்கள் ஷோல்டரில் பில்ட் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் அவுட். வாங்க ஈஸியான லெவல்லேருந்து ஆரம்பிப்போம். பைக் புஷ்அப்பை நான் 3 லெவலில் பிரிச்சுருக்கேன். நம்ம இப்போது ஈஸியான லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முட்டியை கீழே வச்சு சேம் ஒர்க் அவுட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் ப்ளஸ் மசில் ரெண்டுமே ஒரே நேரத்தை பில்ட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா இதில் ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னதுன்னா மீடியம் லெவல். அப்படி பிகினர்ஸ் லாஸ்ட்டாக பார்த்த எக்ஸசைஸில் ப்ராக்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மீடியமுக்கு ஸ்விட்ச் ஆகிடலாம். ஷோல்டரில் 3 பார்ட் இருக்குது, ஃப்ரண்ட், மிடில் அண்ட் ரியர். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் மிடில் பார்ட்டை ஒரே நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பொறுத்த அளவில் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஷோல்டரில் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா மற்ற எந்த ஒர்க் அவுட்டும் சரியாக பண்ண முடியாது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹார்ட் லெவல். இந்த ஒர்க் அவுட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்கள் காலை ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் லைக் பெட் இல்லைனா இந்த மாதிரி சேரில் வச்சும் பைக் புஷ்அப்பை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இல்லை உங்கள் ஹேண்டு இல்லைனா சேர் ஸ்லிப் ஆச்சுன்னா உங்கள் ஹெட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிரவுண்டில் ஹிட் ஆயிரும். ஸோ பி சேஃப் வைல் டூயிங் திஸ் ஒர்க் அவுட். செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போறோம்னா ரியர் டெல்ட் ரோ. ரியர் டெல்ட் ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ் ஆப்ஜெக்ட் லைக் டோர் நாப்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கேட்டில் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணோன்னா நீங்கள் அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பெட்ஷீட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் எல்போவை பெண்ட் பண்ணி பேக்வேர்ட்ஸாக ரோ பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் லெக்கை அந்த ஃபிக்ஸ்ட் பொசிஷன் ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டு இந்த ரோயிங் மோஷனை பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களோட ரியர் டெல்ட் மீன்ஸ் உங்களோட ஷோல்டரோட பேக் போர்ஷன் நல்லாவே டெவலப் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டை சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராகவே புரியும் எந்த மாதிரி ரோ பண்ணணும், உங்கள் கால் எந்த பொசிஷனில் இருக்கணும், உங்கள் மோஷன் ஃப்ரண்ட்டில் வரைக்கும் போயிட்டு அப்புறம் பேக்கில் வரைக்கும் அதே மோஷனில் திருப்பி வரணும். தேர்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போறோம்னா ரியர் டெல்ட் ஃப்ளை. நம்ம இப்போ பார்க்க போகிற ரியல் டெல்ட் ஃப்ளை ஃபஸ்ட்டாக பார்த்த ரியல் டெல்ட் ரோக்கு ரொம்பவே சிமிலரான ஒரு ஒர்க் அவுட். இந்த 2 ஒர்க் அவுட்டுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா அதில் ரோயிங் மோஷன் பண்ணுவோம், இதில் எல்போ பெண்ட் பண்ணாமல் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு சேம் ஒர்க் அவுட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்.
இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களோட ரியர் டெல்ட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ப்ராடர் லுக் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். சின்ஸ் நம்ம சில பேர்கிட்ட ஒர்க் அவுட் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காரணத்தினால நம்ம க்ரியேட்டிவிட்டியை வச்சு தான் நம்ம ஃபிட்டாக இருக்க பார்க்கணும். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எல்லா ஒர்க் அவுட்டையும் 3 sets with 12 repetition and 30 seconds of rest periodsோட பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எல்லா ஒர்க் அவுட்டையும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தாலே போதும், உங்களுக்கு அந்த ப்ராடர் லுக் சீக்கிரமாக கிடச்சிடும். அப்போ யாரும் உங்களை கலாய்க்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த சேனலில் நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும், ப்ளஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ஹோம் ஒர்க் அவுட் வீக்லி ட்வைஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி உங்களுக்கு இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண ஹோம் ஒர்க் அவுட் பார்க்கணுன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். See you guys next video.